வீட்டிலே ஒரு காரியம் நடைபெறும் என்று குழந்தைக்கு தெரியும், பிள்ளைகளுக்கு நன்றாக தெரியும். அதுவும் குறிப்பாக எங்கே அழுதால் நம்முடைய வேண்டுதல் நிறைவேறும் என்பது பிள்ளைக்கு நன்றாக தெரியும். அப்பாவிடம் அழுதால் அவ்வளவு எளிதாக எண்ணியதை பெற்றுவிட முடியாது. தாயிடம், பெற்ற தாயிடம் அழுதால் அந்த தாயினுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வராது, இதயத்திலிருந்து கண்ணீர் வரும், கசிந்து விடுவார். பிள்ளை அழுதுவிட்டால் உடனே அவர்கள் கசிந்து விடுவார். உடனடியாக வேண்டுதலை தன்னுடைய இந்த பிள்ளையினுடைய தகப்பனை விட்டு நிறைவேற்ற செய்வதற்கு அவர்கள் துணை நிற்பார். இது நாம் அறிந்த ஒன்று. இது வாழ்க்கையிலே நாம் சராசரியாக பார்க்கிறோம். அதை நமக்கு கற்றுக் கொடுத்தவனே பெருமானும் பெருமாட்டியும் தான். ஞான குழந்தை ஞான சம்பந்த பெருமான் குளக்கரையிலே தாயும் தந்தையரும் அந்த 5 எழுத்து மந்திரத்தை ஓதி தண்ணீருக்குள் மூழ்கியவுடன், மூழ்கி எழவில்லை என்று சொன்னவுடனே அந்த ஞான குழந்தை என்ன செய்தது? 3 வயதுடைய அந்த குழந்தை கவலைப்படவில்லை, இங்கும் அங்கும் ஓடவில்லை, அஞ்சவில்லை, பதற்றவில்லை, பிதற்றவில்லை, எதுவும் செய்யவில்லை. அழுதது, தேம்பி தேம்பி அழுதது. அதை பெருமானும் பெருமாட்டியும் கண்டார். ஒரு குழந்தை அழுகிறது, பெருமாட்டி பார்க்கிறார். முதலில் அவருடைய பார்வைக்குத்தான் அந்த அழுகுரல் தெரிகிறது. பார்க்கிறார், விழுகிறது, பார்க்கிறார். பார்த்த உடனே பெருமானிடம் சொல்லுகிறார், குழந்தை அழுகிறது, நாம் சென்று என்னவென்று விசாரிக்க வேண்டும் என்று சொன்னவுடன் பெருமானும் பெருமாட்டியும் வந்து அந்த குழந்தையை தேற்றியதோடு மட்டுமல்லாமல் ஞானப்பாலை ஊட்டினார்கள் ஞான சம்பந்த பெருமானுக்கு. அப்பொழுது தாயும் தந்தையும் மீண்டும் வந்தவுடன் அந்த குழந்தையினுடைய வாயில் ஒழுகுகின்ற பாலை பார்த்துவிட்டு, யார் உனக்கு பால் ஊட்டினார்கள் என்று கேட்டவுடன், தோடுடைய செவியன் விட ஏறியோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடிபூசி என் உள்ளம் கவர் கள்வன் ஏடுடைய மலரான் உடைனான் பணிந்து ஏற்ற அருள் செய்ய வீடுடைய பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றோ என்று அந்த திருக்கோயிலை காட்டி, அந்த கோபுர கலசத்தை காட்டி, அங்கிருந்து வந்தவர்கள் எனக்கு பாலூட்டினார்கள் என்று அந்த ஞான குழந்தை சொன்னவுடன், ஒரு தெய்வ குழந்தையை நாம் பெற்றெடுத்து இருக்கிறோமே என்று சொன்னார்கள். 3 வயதில் எப்படி அந்த குழந்தையால் ஞான குழந்தையால் பாட முடியும்? அதனால்தான் அது ஞான குழந்தை. 3 வயதிற்கு முன்னால் வரை ஞான சம்பந்தனாக இருந்த சாதாரண குழந்தை அழுத பிள்ளை பால் குடிக்கும் என்று அறிந்து 3 வயதிலேயே அழுதவுடனேயே பெருமானும் பெருமாட்டியும் காட்சி தர, அந்த குறையை போக்க உடனடியாக தாயும் தந்தையும் வினவ, இதோ இவர்கள்தான் வந்து எனக்கு பாலூட்டினார்கள் என்று சொன்னவுடன், பிறகு ஒவ்வொரு தலையாத்திரையாக சென்று எத்தனை பதிகங்களை பாடல்களை பாடி நமக்கு இருந்திருக்கிறார் ஞான சம்பந்த பெருமான். படிக்க வேண்டும், படித்து நெக்குருக வேண்டும். உருகி உருகி படித்தோம் என்று சொன்னால் அதனுடைய இன்பத்திலிருந்து நம்மால் வெளிவருவது அவ்வளவு இயல்பல். 63 நாயன்மார்களுடைய திரு வரலாற்றை எடுத்து படிக்கின்ற பொழுதெல்லாம் இப்படி ஒரு வரலாறு நடந்திருக்குமா, இது சாத்தியப்படுமா என்று ஐயப்பாடு இல்லாத அளவிற்கு பெருமானும் பெருமாட்டியும் அங்கே திருவிளையாடல்களை நிகழ்த்தி இருக்கின்ற அந்த அற்புதத்தை கண்டுதான் நம்மால் மெய்சிலிருக்க முடிகிறது. சிந்தையில் சிவபெருமானை வைத்த காரணத்தினால் அடியவர்கள் அத்துணை பேருமே இறைவனுடைய திருவருளை நிரம்ப பெற்று இன்றைக்கும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 63 நாயன்மார்களும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர்களுடைய புராணத்தை நாம் படிக்கின்ற பொழுதெல்லாம், அவர்களுடைய பதிகத்தை படிக்கின்ற பொழுதெல்லாம் அவர்களோடு நாம் உடன் பயணிக்கின்றோம். அதுதான் உண்மை. திருவானைக்கா சங்கர மடத்திலே
திருஞான சம்பந்தருடைய திரு அவதார வரலாற்றை பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்த பொழுது அதை சற்று ஆழ்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றேன். அப்பொழுது நான் படித்த பல இடங்களிலே ஏதோ ஞான சம்பந்த பெருமான் என்கின்ற ஒரு ஞான குழந்தை இந்த மண்ணிலே அவதரித்து வாழ்ந்து இவ்வளவு அற்புதங்களை செய்தது என்று படிக்கவில்லை. அந்த ஞான சம்பந்த பெருமான் எங்கெல்லாம் பிறந்து எங்கெல்லாம் தலையாத்திரை சென்றாரோ அந்த இடங்களிலே நானும் செல்வதாக உணர்ந்து படித்தேன். அப்பொழுதுதான் அந்த பெருமானுடைய அந்த உணர்வு பூர்வமான அந்த வரலாற்றை என்னால் முழுமையாக மற்றவர்களுக்கும் சொல்ல முடியும்.